வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி உடல்நலம் விசாரிக்க துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வருகை. ஆளுநர் பன்வாரிலால், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்பு. ஊழலில் திளைத்த கட்சி திமுக தான் என முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகராட்சி பட்டியலில் சென்னை முதலிடம் என பெருமிதம். கருணாநிதி நீடூழி வாழ்ந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதை காண வேண்டும். ஒட்டுமொத்த அதிமுகவின் விருப்பம் இதுதான் என அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. சென்னை அப்போலோவில் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இன்று ஆய்வு. மருத்துவமனையில் ஜெயலலிதா மரணம் குறித்த ஆதாரங்கள் சிக்குமா என சோதனை. மாநில அந்தஸ்து பற்றி பேச கிரண்பேடிக்கு அருகதை இல்லை என நாராயணசாமி தாக்கு. முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் பற்றி விசாரிக்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று சென்னை வந்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை 9 மணி அளவில் வந்தடைந்த துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரும் உடனிருந்து குடியரசு துணைத் தலைவரை வரவேற்றனர். சென்னை தரமணியில் உள்ள சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள வெங்கையா நாயுடு இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை ஜனாதிபதியின் சென்னை வருகையொட்டி விமான நிலையம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை காவிரி மருத்துவமனை ஐசியூவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு நேற்று முன்தினம் இரவு திடீரென இரத்த அழுத்தம் குறைந்ததை அடுத்து சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து கருணாநிதியின் உடல்நலம் குறித்து அரசியல் மாண்புகளுடன் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நேரில் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கருணாநிதி உடல்நிலை குறித்து காவிரி மருத்துவமனை நிர்வாகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் கருணாநிதி இருப்பதாகவும் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பாஜக எம்பி இலகணேசன், மேற்குவங்க திரிணாமுல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டெரிக் பிரைன்வோ ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று ஸ்டாலினிடம் கருணாநிதி உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். கட்சி வேறுபாடற்று அரசியல் களத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழகத்தில் இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் பூர்ண குணம் பெற்று வீடு திரும்ப வேண்டும். இன்னும் பல நாட்கள் பல பேருக்கு அவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய பிரார்த்தனை. I met Mr. Stalin was with him and with Kennedy. Spent about half an hour there, and the doctors obviously are doing their best, and our good wishes to him, his family and everybody in Tamil Nadu. Thank you, namaskar. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகராட்சிகளான பட்டியலில் சென்னை முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்க்கட்சியினர் மட்டுமே எதிர்ப்பதாக கூறினார். தான் ஒரு விவசாயி என்பதால் எந்த விதத்திலும் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என கோருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 44 வழிச்சாலைகள் அமைக்க மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறியவர், அதில் 19 சாலைகளுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது என்றார். தன்னுடைய உறவினருக்கு வழங்கப்பட்ட டெண்டரில் ஊழல் செய்ததாக கூறுவது பொய்யான தகவல் என தெரிவித்த முதலமைச்சர், ஊழலில் திளைத்த கட்சி திமுக தான் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசியவர், இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகராட்சிகளான பட்டியலில் சென்னை முதலிடத்தில் உள்ளது என்றார். மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை எதிர்கொள்ள அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைவர் கருணாநிதி நீடூழி வாழ்ந்து 2021ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை பார்க்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக செயல் தலைவர் ஸ்டாலினின் முதலமைச்சர் கனவு காணல் நீராக போகும் என்றார்.
தற்போது சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த அதிமுகவினர் விருப்பம் என அவர் கூறினார். இந்த சூழலில் திமுகவினர் விமர்சித்து பேச விரும்பவில்லை என தெரிவித்த அவர், கருணாநிதி நீடூடி வாழ்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதை பார்க்க வேண்டும் என்றார். டாக்டர் கலைஞர் அவர் நீடோடி வாழ வேண்டும் என்று நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, இங்கே வந்திருக்க கழக அடலேரின் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னைக்கு என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர், நம்மளுடைய செயல் தலைவர் இன்னைக்கு அவர் துக்கத்திலே இருக்கார். அவரை பற்றி பேசுவது சரியாக உதிரமாக இல்லை என்பதனால், ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எந்த இயக்கமாக இருந்தால் சரி, எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட இயக்கத்தை பொறுத்தளவுக்கு கனவு காணலாமை ஒழிய ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அது நினைவிலே நடக்கவே நடக்காது. கலைஞர் வாழ வேண்டும். இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் செழித்து வளர்வதை, அடுத்த முறை 2021 ஆட்சிக்கு வருவதை டாக்டர் கலைஞர் உயிரோடு பார்க்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இன்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 29ஆம் தேதி ஆய்வு செய்யப்படும் என நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அறிவித்திருந்தது. இதன்படி ஆறுமுகசாமி ஆணையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பாரத சாரதி மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் இன்று சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அப்போலோவில் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட அறை, சசிகலா, அமைச்சர்கள், மருத்துவர்கள் தங்கியிருந்த அறைகள் உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் ஜெயலலிதாவிற்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட பிரிவு, தீவிர இதய நோய் சிகிச்சை பிரிவு, அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது இருந்த அறை, பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகரா வந்து ஜெயலலிதாவை பார்த்ததாக சொல்லப்படும் அறை, மருத்துவமனையின் 2ஆம் தளம், ஜெயலலிதாவிற்கு ஸ்கேன் எடுக்கப்பட்ட அறை, அதற்கு செல்லக்கூடிய பாதை ஆகியவற்றுடன் ஜெயலலிதாவின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட்ட அறை, அவருக்கு உணவு சமைத்து கொடுக்கப்பட்ட அறை ஆகியவையும் ஆய்வில் உட்படுத்தப்பட உள்ளன. அப்போலோவில் ஆறுமுகசாமி ஆணைய வழக்கறிஞர்கள் ஆய்வின் போது சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் 2 பேர் உடன் இருப்பார்கள் எனவும், ஆய்வு முடிந்த பிறகு தீபா மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அறையை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அந்தஸ்து பற்றி பேசுவதற்கு கிரண்பேடிக்கு எந்த தகுதியும் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காரைக்காலில் புதிதாக அமைக்கப்பட்ட உழவர் இல்லத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆளுநர் கிரண்பேடி நிர்வாகி போல் அல்லாமல் அரசியல்வாதியாக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய அவர், ரங்கசாமி டெல்லிக்கு வருவதற்கு பயப்படுவதாக கூறினார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் போன்று கிரண்பேடி செயல்பட்டு வருவதாகவும் நாராயணசாமி சாடினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து ஏற்புடையதல்ல என்று கூறியிருக்கிறார். அவர் கூறிய கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் துணைநிலை ஆளுநர் பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தான் ஒரு நிர்வாகி என்ற நிலையில் அவர் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு அரசியல்வாதியாக செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரதமர் மோடி 46வது மான் கி பாத் எனப்படும் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாடுகிறார். பிரதமர் மோடி மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மான் கி பாத் எனப்படும் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாடி வருகிறார். அதன்படி தனது 46வது மான் கி பாத் நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பாகிறது. பிரதமர் மோடி உரையை இன்று காலை 11 மணி முதல் ஆல் இண்டியா ரேடியோ நேரடியாக ஒளிபரப்பு செய்யும். கடந்த மான் கி பாத் நிகழ்ச்சியில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை குறிப்பிட்டு வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்று கூறிய பிரதமர் மோடி, அமைதி, உண்மை வழியிலான போராட்டமே இறுதியில் வெல்லும் என்று தெரிவித்தார். இந்த மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு சாதனை திட்டங்கள், நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடி உரையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதியின் உடல்நிலை குறித்து வதந்தி பரவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து சில விஷமிகள் இணையத்தில் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இது தொடர்பாக காவல் உயர் அதிகாரிகளுடன் ஆணையர் AK விஸ்வநாதன் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி விடுப்பில் இருக்கும் காவலர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் காவிரி மருத்துவமனையில் உள்ள பகுதிகளில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். துணை ஜனாதிபதி வருகை தர உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனுக்கு 2வது நாளாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தா பாண்டியன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிறுநீரக பிரச்சினை காரணமாக டயாலிசிஸ் எனும் இரத்த சுத்திகரிப்பு செய்யப்பட்டது. இதன் பிறகு தா பாண்டியனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சிறுநீரக மருத்துவர்கள் அவரை 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கண்காணிப்பார்கள் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தா பாண்டியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ராய் தலைவர் RS சர்மாவின் ட்விட்டர் சவாலை ஏற்று அவரது ஆதார் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை ஹேக்கர்கள் வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ட்ராயின் தலைவரான RS சர்மா தனது ஆதார் எண்ணை ட்விட்டரில் பதிவிட்டு அதிலுள்ள தகவல்களை முடிந்தால் வெளியிடுமாறு ஹேக்கர்களுக்கு சவால் விடுத்தார். இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த எலியட் ஆல்டர்சன் என்ற ஹேக்கர் சர்மாவின் ஆதாரில் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண், இமெயில், வீட்டு முகவரி, பான் எண் தொடங்கி அவரது செல்போன் அழைப்புகள், தனிப்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். அத்துடன் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகளின் தனிப்பட்ட தகவல்கள் சிலவற்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் ஆதார் குறித்த அச்சத்தை அதிகரிக்க செய்துள்ளது. கோவில் திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்டு வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். திருவாரூர் அடுத்த குவளைக்கால் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதை அடுத்து நடமாடும் மருத்துவ குழுவினர் விரைந்து சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக நன்னிலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 35 நபர்களை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். மேலும் மருத்துவமனையில் இருந்த டாக்டர்களிடம் அமைச்சர் காமராஜ் விவரங்களை கேட்டறிந்து சிறப்பான சிகிச்சை அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்கள் மக்கள் செல்வாக்கு இருந்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாரா என அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் அதிமுக சார்பில் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், MLA முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய வைகை செல்வன், RK நகரில் தினகரனுக்கு கிடைத்த வெற்றி 20 ரூபாய் டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். TTVயிடம் 18 MLAக்களும் கொத்தடிமைகளாக இருப்பதாக கூறியவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிராய்லர் கோழி போன்றது எனவும் கொழுகொழுவென்று வளருமை தவிர முட்டை போடாது என்று விமர்சித்த தினகரன் யார் என்று கேள்வி எழுப்பிய வைகை செல்வன், அவர் ஒரு பெரா குற்றவாளி என்றும் தெரிவித்தார். அந்த RK நகர் தொகுதியிலே வெற்றி பெற்றது தினகரனுக்கு கிடைத்த வெற்றியா, 20 ரூபாய் டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி? இன்னைக்கு 18 MLA கொத்தடிமை இருக்கானு, உங்களை எப்படா விட்டுட்டு வெளியே வரணும்னு காத்துட்டு இருக்கான். கோர்ட்டு வழக்குல சிக்கிட்டதுனால அவன் திக்கி தவிக்கிறான். அமமுக கட்சி எல்லாம் வளர முடியுமா? அமமுக கட்சி, தினகரன் கட்சி ஒரு பிராய்லர் கோழி மாதிரி, அது தின்னு கொழுகொழுன்னு வளரும், ஆனா முட்டை போடாது. தமிழர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்வேன் என வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ மார்த்தாண்டம் என்பவர் அசாம் மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவரை பொய்க்குற்றச்சாட்டு அடிப்படையில் அம்மாநில காவல்துறை பணி நீக்கம் செய்தது. இதை அறிந்த வைகோ அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவாலை தொடர்பு கொண்டு பேசி ராஜ மார்த்தாண்டனை மீண்டும் பணி அமர்த்த வைத்தார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் வைகோவை ராஜ மார்த்தாண்டத்தின் உறவினர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது தமிழர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்வேன் என வைகோ கூறினார். துறையினுடைய உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்த டாக்டர் என் ராஜமார்த்தாண்டன் பொய்யான ஒரு புகாரின் மீது மேலதிகாரிகள் அவரை கொடுமைப்படுத்த வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் என்று கருதி அவரை பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது ஒரு கிரிமினல் வழக்கும் தொடுத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த விவரங்களை வைத்து அசாம் மாநில முதலமைச்சருக்கு இது தமிழர்கள் மனதில் மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுத்து
ராஜமார்த்தாண்டன் மீது போடப்பட்ட அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவித்து இப்பொழுது அவர் எந்த தொல்லையும் இன்றி பணிபுரிகிறார். உலகத்தில் எங்க தமிழனுக்கு ஒரு துன்பம் வந்தால் என்னால் இயன்ற அளவுக்கு அதிலிருந்து விடுவிப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். கருணாநிதி விரைவில் குணமடைய வேண்டும் என்று கூறிய இலகணேசன், தனிமனிதர் உயிரை பற்றி திட்டமிட்டு வதந்திகளை பரப்புவது பாரத பண்பாட்டின் சீரழிவு என்று தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு முழு மனதுடன் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளதாக கூறினார். வருமான வரி சோதனை நடைபெற்றால் சம்பந்தப்பட்டவர் குற்றம் புரிந்தவர் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று கூறிய இலகணேசன், நாடு வளர்ச்சியடைய கூடாது என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள்தான் சென்னை சேலம் பசுமை வழிச்சாலையை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். யார் இருந்தாலும் அதோடு மாநில அரசாங்கம் ஒத்து சுமூகமாக போவது என்பது மாநிலத்திற்கு நல்லது, மத்திய அரசாங்கத்திற்கும் நல்லது. கூடுதலான ஆவணங்களை பெறுவதற்காக, ஆதாரத்தை பெறுவதற்காக அதிரடி சோதனை நடத்தும். அதிரடி சோதனை நடத்தப்பட்ட காரணத்தினாலேயே ஒரு குற்றவாளி என்பது அல்ல. அதிரடி சோதனை நடத்திய பிறகு அவருக்கு கூடுதலான ஆதாரங்கள் கிடைத்தால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வரும். இதுதான் நடைமுறை. இதில் அரசு எந்த வகையிலும் குறைக்கிறாரு. மணி நேரத்தில் சேலத்துக்கே போயிடலாம் இந்த கிருஷ்ணகிரி வழியா வந்தாலே. அதனால வளர்ச்சி அடைய கூடாது என திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்கள், கட்சிகள் அவங்க வேணுமானா பேசலாம். கருணாநிதியின் தியாகத்தை தமிழ் சமுதாயம் எப்போதும் போற்றும் என்று மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் மக்களின் மனம் கருணாநிதியை நோக்கியே சென்று கொண்டிருப்பதாகவும், முதுமையிலும் அரசியல் பணியில் ஈடுபட்டவர் கருணாநிதி என்றும் மதுரை ஆதீனம் தெரிவித்தார். மேலும் கருணாநிதி விரைவில் பூரண நலமடைந்து மீண்டும் வருவார் என்று அவர் கூறினார். கலைஞர்களுடைய 70 ஆண்டு கால தமிழ் சமுதாய பணி 5 முறை தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழுக்காக, இந்த இனத்துக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, உலகிலே வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் நலனுக்காக பாடுபட்ட அந்த தியாகத்தை இந்த சமுதாயம் ஒருபோதும் மறக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவனுடைய உடல்நிலை வயது முதிர்வின் காரணமாக தளர்ந்திருக்கிறது. கரூர் அருகே சாலையில் அறுந்து கிடந்த மின்சார ஒயரை ஆட்சியர் உத்தரவின் பேரில் மின்துறை ஊழியர்கள் அகற்றினர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் வழியாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் காரில் சென்றார். அப்போது சாலையில் மின்சார ஒயர் அறுந்து விழுந்தது. இதை கண்ட ஆட்சியர் அன்பழகன் உடனடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு மின்சார ஒயரை அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு மின் ஒயரை அகற்றினர். ஆட்சியரின் இத்தகைய செயலுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். பாதுகாப்பான ரயில் பயணம் செய்வது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ரயில் படிக்கட்டில் தொங்கும்போது ஏற்படும் விபத்துகள் குறித்து ரயில்வே பயணிகளிடம் ரயில்வே காவல்துறையினர் அறிவுரை கூறினர். ரயில்வே விதிமுறைகளை பின்பற்றி பயணிகள் ரயில்களில் பயணம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ரயில் படிக்கட்டில் தொங்கினால் தண்டனைக்குரிய குற்றம், பயணிகள் தயவு செய்து படிக்கட்டில் தொங்க வேண்டாம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் வைத்தபடி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு கூட்டம் ஒவ்வொரு பிளாட்பார்த்திலும் நடத்திட்டு இருக்கோம். பொதுமக்கள் படிக்கட்டில் பயணம் செய்து அதனால் உயிரிழக்க நேரிடும். 156 ரயில்வே ஆக்ட் பிரகாரம் படிக்கட்டில் பயணம் செஞ்சால் தண்டனைக்குரிய சட்டம். அதனால் சமீபத்தில் நடந்த பரங்கிமலை விபத்து போல் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாதுனால பயணிகள் தயவுசெய்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு இனிமேல் படிக்கட்டில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கருணாநிதியின் உடல்நலக்குறைவை தொலைக்காட்சியில் பார்த்த அதிர்ச்சியிலும் வாட்ஸ்அப்பிலும் வந்த வதந்தியாலும் திமுகவினர் 2 பேர் உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆசாத் நகரைச் சேர்ந்த தமீம் என்பவர் திமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்து வருகிறார். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கவலையில் இருந்து வந்த அவர் மருத்துவமனையில் கருணாநிதி சேர்க்கப்பட்ட செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துள்ளார். இதனையடுத்து தனது வேதனையை வெளிப்படுத்தியபடி இருந்த தமீமுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமீம் மேல் சிகிச்சைக்காக திருச்சி மருத்துவமனை கொண்டு செல்லும் போது உயிரிழந்தார்.
இதேபோல நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த உடுவன்குறிச்சியைச் சேர்ந்த மளிகை வியாபாரி சிவசண்முகம் என்பவர் வாட்ஸ்அப்பில் கருணாநிதி பற்றி வந்த வதந்தியை பார்த்ததை அடுத்து நெஞ்சு வலிப்பதாக கூறி மயங்கு விழுந்து உயிரிழந்தார். உடுமலை அருகே அரசு மதுபான கடையில் வாள்கட்டி மிரட்டியவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வடுகப்பாளையம் பகுதியில் விமல் என்பவர் வசித்து வருகிறார். இவர் வேதம்பட்டி அரசு மதுபான கடைக்கு சென்று நீண்ட வாளை காண்பித்து இலவசமாக மது கேட்டுள்ளார். மேலும் மதுபான கடைக்கு வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மதுக்கடை ஊழியர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் கொலை மிரட்டல் விடுத்த விமலை கைது செய்தனர். அவரிடம் இருந்து நீண்ட வாளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மணப்பாறை அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதிய விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பெரியப்பட்டி சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியது. இதில் சேதமடைந்த பேருந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்து சாலையோரமாக சேதமடைந்திருந்த பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 15 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ராமநாதபுரம் அருகே கள்ளக்காதலை தட்டி கேட்டவரை கொலை செய்ய திட்டமிட்ட நபரை கூலிப்படையினருடன் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் RS மங்கலம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவரின் உறவு பெண்ணிடம் கள்ள தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வேலுச்சாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவரை தீர்த்து கட்ட விக்னேஷ் திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்து தூத்துக்குடி சென்ற கூலிப்படையினர் 3 பேரை ஏற்பாடு செய்த விக்னேஷ் அவர்களுடன் காரில் RS மங்கலம் திரும்பியுள்ளார். அப்போது கோப்பேரி மடம் சந்திப்பில் வாகன சோதனை நடத்திய போலீசார் காரில் பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் காரில் வந்தவர்கள் கூலிப்படையினர் என்பதும் கொலை செய்வதற்காக அவர்கள் செல்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து விக்னேஷ் மற்றும் கூலிப்படையினர் 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அடுத்த செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சில நாட்களுக்கு முன்பு மூடப்பட்டது. இருப்பினும் டாஸ்மாக் கடையின் பார் மட்டும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிகள் செயல்பட்டு வரும் பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு டாஸ்மாக் கடையை மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கடை ஊருக்கு மத்தியில் 2500 வீடு பக்கமாக இருக்குது. ஊருக்கு மத்தியில் இருக்கிறனால எல்லாம் இங்கே போகிற வழியில் பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இங்கே செயின் பறிப்பு, வண்டி திருட்டு போகுது, ஆக்சிடென்ட் ஆகுது, இவ்வளோ பிரச்சனைங்கிறனால இந்த கடை வேணாம் சொல்லி 2-3 ட்ரிப் நாங்கள் மறியல் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மீண்டும் வருங்கிறனால நாங்கள் முற்றுகை போராட்டத்துக்கு. பொள்ளாச்சி அருகே தனியார் எண்ணெய் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 65,000 லிட்டர் கலப்பட சமையல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள முட்டம் பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த ஆல்பர்ட் என்பவருக்கு சொந்தமான எண்ணெய் குடோன் உள்ளது. இந்த குடோனில் தேங்காய் மற்றும் சமையல் எண்ணெயில் கலப்படம் செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் குடோனுக்கு சென்ற சோதனையிட்ட அதிகாரிகள் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 64,777 லிட்டர் கலப்பட எண்ணெயை பறிமுதல் செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர். சந்தேகத்திற்கு இடமான எண்ணெய்கள் இருந்தது. தேங்காய் எண்ணெய் இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெய் மற்றும் சன்ஃப்ளவர் ஆயில் சந்தேகத்திற்கு இடமாக உள்ள அந்த ஆயிலை நம்ம அதனுடைய உணவு மாதிரிகள் எடுத்திருக்கோம். 64,774 லிட்டர் எண்ணெய்களை சீஸ் செஞ்சிருக்கோம். இந்த உணவு மாதிரிகளை நம்ம பகுப்பாய்வத்திற்கு அனுப்புவோம். மதுரை பகுப்பாய்வத்திற்கு அந்த ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து நம்ம சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். இந்த சீஸ் பண்ணின இந்த எண்ணெயினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமாராக 70 லட்சம் ரூபாயா. ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போரை நிறுத்த அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தலிபான்களின் முன்னாள் அமைச்சர் முஸ்தாசிம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி அகற்றப்பட்டு 18வது ஆண்டாக உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது. இதை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தலிபான்களுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளிவந்தன.
அதை இப்போது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் அரசின் முன்னாள் நிதியமைச்சர் முஸ்தாசிம் ஆஹாஜான் உறுதி செய்துள்ளார். கட்டார் நாட்டில் தலிபான் அரசியல் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்த அவர், இது உயர்மட்டத்தில் நடைபெறும் போது அமெரிக்காவின் உடன்பாட்டை எட்ட முடியும் என்றார். தலிபான்கள் நடத்தி வரும் போர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரானது அல்ல என்றும் அது அமெரிக்காவுக்கு எதிரானது எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். எதிரான ஒருநாள் தொடரை வங்கதேச அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. மேற்கத்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற வங்கதேசம் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. இதில் முதல் போட்டியில் வங்கதேசமும் 2வது போட்டியில் மேற்கத்திய தீவுகள் அணியும் வெற்றி பெற்றன. இந்த நிலையில் தொடரின் வெற்றியை தீர்மானிக்கும் 3வது மற்றும் இறுதி போட்டி நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதில் அபாரமாக ஆடிய தொடக்க வீரர் தமீம் இக்பால் தன்னுடைய 11வது சதத்தை விளாசி அசத்தினார். 50 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 301 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 283 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வங்கதேச அணி மேற்கத்திய தீவுகளில் முதன்முறையாக தொடரை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.